ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம சுடுகாட்டை சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திர கல் இருக்குது, அதை பார்ப்போம். இங்கே பாருங்கள் காய்ஸ், இங்கே தெரியுதா? இது பேர், இதோட பேர் தான் ஹரிச்சந்திர கல். இதை வந்து ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு தான் அடுத்த இதெல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இருக்கான்ட்டு செக் பண்ணுற வீடியோ விளாக் பண்ண போகிறோம் சுடுகாட்டில். உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா இறந்துருக்காரு. அவர் பேர் சந்திரன். இந்தியா நேவியில் வேலை செஞ்சுருக்காரு. பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ஆள் பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு இதுக்கு பார்ப்போம். அப்படியே வாடா ப்ரோ, கவர் பண்ணு ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு தாத்தா. இவங்களும் ஏதோ ஒரு பஸ்ஸு டிரைவரு. எங்களோட தாத்தா தான் பஸ்ஸு டிரைவரு. அவர் வந்து இறந்துட்டார். அது கவர் பண்ணுங்க. பஸ்ஸு டிரைவரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பஸ்ஸெலாம் போட்டிருக்கேன். அடுத்த கல்லறி பார்ப்போம். இது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 11:50 வந்தோம். இப்போ எப்படியும் 12:05 12:10 கிட்டே இருக்கும். பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வீடியோ போடுறதுன்னா நம்ம எது வேணாலும் பண்ணலாம். பார்த்துக்கோங்க. இதுவும் எங்கள் தாத்தா தான், எங்கள் வேண்டாசி தாத்தா. இவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். இது ஒரு தாத்தா, சுந்தரமூர்த்தி தாத்தா. இவங்களும் எங்கள் தாத்தா தான். இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மனசு கஷ்டம்தான். இருந்தாலும் கொஞ்சம் சரி வாங்க ப்ரோ. என்ன கவர் பண்ணலாம் ப்ரோ. இன்னும் நிறைய இருக்குது. இங்கே நிறைய இருக்குது. நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இப்போ 1-2 காட்டுறேன். இப்போ இங்கே 1-2 மட்டும் நான் இப்போதைக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் சுற்றி காட்டலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் டைம்னால எங்களால் எடுக்க முடியல. வீட்டிலேருந்து வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. சரி பார்த்துக்கலாம் வாங்க. அங்கே ஒன்று இருக்குது. எல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பணக்கார வீட்டு ஃபேமிலி இல்லை, அவங்களாம் கொஞ்சம் கம்மியான வீட்டு ஃபேமிலி தான். இவங்க எல்லோரும் நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பயடாமல் நீங்களும் போகலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு பார்த்து போங்க, அவ்வளோதான் சொல்லிப்பேன். அது இல்லாமல் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட தாத்தா பாட்டிங்க தான் இருக்காங்க இங்கே, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பயம் கிடையாது. நம்ம லாஸ்ட் வரையும் வந்தாச்சு. இந்த சைடு பார்ப்போம். இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு என்ன கவர் பண்ணுறா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய கலரெல்லாம் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. இவர் இப்போ தான் இறந்தார். ஓகே. இந்த பக்கம் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம நிறைய இருக்க மாதிரி ஒரு பெரிய சுடுகாடாக பார்ப்போம். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கேமராலே என்ன ஒன்றா கவர் பண்ணி பாருங்கள். எனக்கு உள்ளே எதனா இருந்ததுன்னா எனக்கு தெரியாது. நீங்கள் தான் கேமராவில் சொல்லணும். எத்தனை அது செகண்ட்ஸில் வருது, எத்தனை நிமிஷத்தில் வருது, அதெல்லாம் பார்த்து சவுண்டு எதாக இருந்தாலும் கேட்டு சொல்லுங்கள். நான் கமெண்டில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன், பின் பண்ணி வைக்கிறேன் உங்கள் கமெண்ட்டை. வா ப்ரோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. பயப்படாதா. இங்கே ஒரு தாத்தா. இவங்களுக்கு வந்து நேத்திக்கு தான் இவங்களுக்கு அதாவது இறந்த நாள். நேத்திக்கு இறந்த நாள்னால இவங்களுக்கு மாலை போட்டு இப்போ தான் கும்பிட்டு போயிருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து. அப்படியே பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஆளுங்க தான். இது வந்து பார்த்திங்கன்னா எரி மேடை. இதில் வந்து செத்தவங்க இறந்தவங்கெல்லாம் வந்து இங்கே தான் எரிப்பாங்க. நம்ம அடுத்த வாட்டி எரிக்கிற வீடியோவும் நைட்டில் எரிஞ்சிருந்தால் அந்த புகையெல்லாம் எடுக்கிற மாதிரி காட்டலாம். அப்புறம் இது இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இது கொஞ்சம் பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அங்கே கட்டுறேன். இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, அப்படியே வாங்க. பார்த்து வாங்க ப்ரோ. இங்கே ஒன்று இருக்குது.
இதுவும் இது வந்து புதுசாக இப்போ மாற்றிருக்காங்க. ஏன்னா அது கொஞ்சம் எல்லோரும் குடிச்சிட்டு அடித்து உடச்சதுனால அப்படி இருக்குது. அதை கொஞ்சம் புதுசாக மாற்றிருக்காங்க. ப்ரோ அங்கே ஒன்று தெரியுதுல்ல, அங்கே ஒன்று தெரியும், அதுக்காக இருக்கும். அப்பாவோட அப்பா தான் அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க, அதனால் அங்கே கட்டியிருக்கு. இப்படிவா, இதுதான் எங்கள் தாத்தா. அது ஆமாம், இந்த கோபுரம் இது வந்து எங்கள் தாத்தாவோடது. என்ன கவர் பண்ணு, என்ன கவர் இப்படிவா, இப்படி வந்துரு என்ன கவர் பண்ணு. லைட் ஏன் மேலே அடினா. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவோட சமாதி. இந்த சமாதி வந்து எங்கள் தாத்தாவுக்கும் ஆயாவுக்கும் ரெண்டுக்கும் சமமாக போட்ட மாதிரி செஞ்சுருக்காங்க. இது கொஞ்சம் வேலை இருக்குது, அது புதுசாக கட்டிட்ட பிறகு நம்ம இன்னொரு நாள் எடுக்கும்போது பார்க்கலாம். நான் காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். கைஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதில் தான் முக்கியமாக இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுற சேலஞ்சஸை நாங்கள் செய்கிறோம். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள்.